ஒரு தொழிற்சாலையில் கணவனும் மனைவியும் வேலை செய்தார்கள். கணவனுக்கு வாரத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விடுமுறை கிடைக்கும். மனைவிக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் விடுமுறை கிடைக்கும். இன்று வெள்ளிக்கிழமை இருவருக்கும் விடுமுறை கிடைத்துள்ளது. இனி அவர்கள் இருவருக்கும் ஒரே நாளில் விடுமுறை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அமைவது இன்றிலிருந்து எத்தனையாவது நாளில் ஆகும் என்று காட்டியிருக்கிறோம். நம்ம பெஸ்ட்டுக்கு நாங்க சொல்லிருக்கு வெள்ளிக்கிழமையில இருந்து அடுத்த திங்கள் மட்டும் போடுவோம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் போட்டாச்சு. இந்த கணவன் மனைவி என்று எழுதுவோம். இதுல கணவனும் மனைவியும் எழுதுவோம். இதுல சோட்டா அவங்க வெள்ளிக்கிழமை ரெண்டு பேருக்கும் வெள்ளிக்கிழமை அவங்க ரெண்டு பேரும் லீவா. இது மனைவிக்கு ஒரு நாள் விட்டா அவைக்கு போடுவோம். அவைக்கு அடுத்த ஒரு நாள் விட்டு ஞாயிறு வரும், ஒரு நாள் விட்டு செவ்வாய் வரும், ஒரு நாள் விட்டு வியாழன் வரும், ஒரு நாள் விட்டு சனி வரும், ஒரு நாள் விட்டு திங்கள் வரும். இப்ப கணவனுக்கு பார்ப்போம். அவருக்கு வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் அவருக்கு லீவு. அப்ப அவருக்கு இவ்வளவு செய்தி விடுவோம். அடுத்தது செவ்வாய், புதன், வியாழன், இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். அப்ப இந்த கேட்டிருக்கு எத்தனையாவது நாள் ஆகும். இதுதான் வந்துருக்கு. நாள் போட்டபடியால நம்ம போட்டு பார்ப்போம். இது முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாம் நாள், 6, 7, 8, 9, 10, 11. அப்ப இந்த இது எத்தனையாவது நாள் ஆகும் என்று சொல்லிருக்கு. அப்ப இதுக்கான விட 11. நன்றி.